கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. சங்கீதக்காரன் சொல்கிறார், இந்த நல்ல அருமையான வேளையிலே, சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளிலே கர்த்தர் அவனை விடுவிப்பார். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான். இந்த நல்ல அருமையான இந்த ஒளிபெருக்கின் மூலமாக மீண்டுமாக உங்கள் மத்தியிலே வந்து தேவ செய்தியை பகிர்ந்து கொள்ளவும், தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் ஆண்டுடைய கரத்திலிருந்து பெற்று சாட்சியாக வாழ்வதற்கும் தேவன் நம்மை முன்குறித்திருக்கிறார். இவைகளெல்லாம் தேவனால் நியமிக்கப்பட்ட நேரங்கள், இவைகளெல்லாம் தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய ஆசீர்வாதங்கள். இதை ஈஸியாக யாரும் கொடுக்கவும் முடியாது, இதை யாரும் நம்மிலிருந்து பறிக்கவும் முடியாது. இந்த நாளிலும் இன்னும் ஒரு விஷயம் கூட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நற்செய்தி எழுப்புதல் ஊழியத்தின் சார்பாக உங்களுக்கு நான் என் அன்பான் வாழ்த்துதலையும் ஆசீர்வாதத்தையும் கொண்டு வருகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்விப்பார். இந்த வசனத்தின் மூலமாக தேவன் நம்மை இன்னும் பலப்படுத்துவார், உங்களை நினைப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய தேவன் உதவி செய்வார். ஒரு நிமிடம் கண்களை மூடி இந்த வசனத்துக்கு நம்மளை தாழ்த்தி ஒப்புக் கொடுப்போம். கிருபை நிறைந்த தகப்பனே, சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான் சொன்னீங்களே, அவங்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்களை நாங்கள் இன்றைக்கு சுதந்திரித்து கொள்ள பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தர் நல்லவர். இந்த பூமியிலே பிறந்த ஒவ்வொரு மனுஷனும் அந்த கர்த்தருடைய மிகுந்த ஆசீர்வாதங்கள் நிறைந்தவர்களாய் வாழ வேண்டும் என்பது தேவ சித்தம். ஆனால் அநேக உபத்திரங்கள் வழியாக தான் இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். சாதாரணமாக நம்ம ஈஸியாக எந்த ஆசீர்வாதங்களையும் என்ன செய்ய முடியாது, எடுத்துக்கொள்ள முடியாது. அது ஈஸியாக எடுத்துக்கொள்ளக்கூடியதெல்லாம் அது கொஞ்ச நாளில் குறைந்து போகும், மறைந்து போகும். ஆனால் நம்ம கடினமாக தேவ சித்தத்தின்படி, தேவன் விரும்புகிறபடி எல்லாவற்றையும் நம்ம செயல்படும் பொழுது தேவன் நமக்காக நிரந்தரமான ஆசீர்வாதங்களை கொடுப்பார். ஆகவே இந்த நாளில் ஆண்டவர் நிறைய காரியங்களை வசனத்தின் மூலமாக என்னோடு பேசுவார், நிறைய பேசிக்கிட்டே இருப்பார். ஏன்னா எனக்கு இப்போது உலக கவலை எல்லாத்தையும் ஆண்டவர் நல்லா எடுத்துட்டார் என்னிலிருந்து முழுமையாக. நான் ஒருவேளை நான் நினச்சா நான் விரும்பினா என் பிள்ளைங்களோட நல்லா இன்னும் வெளிநாடுகளில் இல்லைன்னா அங்கே இங்குமா போய் எப்படியோ சந்தோஷமாக உலக சந்தோஷத்துலேயும் எப்படி இல்லாமல் வாழலாம். ஆனால் தேவன் என்னை முன்குறித்திருக்கிறார், என்னை பெயர் சொல்லி அழைத்தார். அந்த உணர்வு எனக்குள்ளாக என்னை எப்பொழுதும் என்னை அவரோடு கூட நெருக்கி கொண்டு போகும். நான் சில நேரங்களில் நினைப்பேன், ஓகே நம்ம போதும் அப்படின்னு நினைப்பேன். இல்லை, நான் போதும்னு சொல்ல முடியாது, அவர் போதும்னு சொல்லணும். நீ ஊழியம் செய்தது போதும் அப்படின்னு சொல்லி. அதனால் எனக்கு ரெஸ்ட்டு எங்கள் ஐயா எப்பவும் சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், அப்பா கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, இல்லைன்னா கொஞ்சம் நேரம் நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம், இல்லைன்னா அப்படி இல்லைம்மா. ரெஸ்ட்டு இந்த பூமியில் நமக்கு ரெஸ்ட்டு நமக்கு அங்கே தான் நமக்கு நிரந்தரமாக யாரும் நம்மளை எழுப்ப மாட்டாங்க, யாரும் நம்மளை என்ன செய்ய மாட்டாங்க, ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அதுபோல் தான் இந்த நாளில் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். நம்முடைய ஓட்டங்களெல்லாம் நிச்சயமாக வெற்றியாக தான் இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், இந்த நாளில் ஆண்டோடைய கிருபையினால் இந்த சங்கீதக்காரன் நல்லா என்ன செய்திருக்கிறார். சங்கீதத்தில் நம்ம நிறைய வாசிக்கிறோம். அவர் நல்ல அனுபவத்தோடு எழுதியிருக்கிறார். தன்னுடைய ஆவிக்குரிய அனுபவங்கள் முழுவதுமாக அவர் நல்ல ஆண்டவரோடு நல்ல இணைந்த ஒரு மனுஷனாக இவைகளே எழுதியிருக்கிறார். அவர் ஒரு நமக்கு ஒரு சாதாரணமான ஒரு வசனமாக இது தோன்றலாம். சொல்கிறாரு, சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளிலே கர்த்தர் அவனை விடுவிப்பாரான். தீங்கு நாள் வரும், நமக்கு கஷ்டங்கள் வரும், பிரச்சனைகள் வரும். அந்த நேரத்தில் அவர் நம்மளை என்ன செய்வாராம், விடுவிப்பாராம். அது என்னன்றதையும் நம்ம பார்க்க போகிறோம். சிறுமைப்பட்டவங்க யார்? முதலாவது சிறுமைப்பட்டவர்கள் என்று சொல்லி நம்ம சிறுமை என்று சொல்லி பார்க்கும் பொழுதே நிந்தைகள் தான், அவமானங்கள், நமக்கு வர்ற நெருக்கங்கள், பாடுகள், துன்பம், நீதி நிமித்தம் உள்ள பாடுகள். இப்போ சிறுமை இங்கே 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில் முழுவதும் நம்ம வாஸ்து பார்க்கும்போது அங்கே ஒரு மனுஷனுக்கு எலிமெலேக் என்ற மனுஷன், அவளுக்கு அன்னாள் என்ற ஒரு மனைவி இருந்தால், அவருக்கு குழந்தை இல்லை. அவர் என்ன செய்கிறாரு, திரும்பவுமாக ஒரு மனைவியை திருமணம் செய்து அவருக்கு 10 குழந்தைகள் இருக்குது. ஆனால் அவளுடைய அந்த மனைவி என்ன செய்கிறா, அந்த 2வது மனைவி அந்த அன்னாளே என்ன செய்வாளாம், சிறுமைப்படுத்துவாள். நல்லா என்ன செய்திருக்கிறா, நிந்திப்பாளாம். அவள் என்ன செய்கிறா, அவளை இகழ்ச்சியாக பேசுவாள். அப்போ விசனப்படுத்துவாளாம். அவளுடைய ஆவியில் பயங்கரமான ஒரு நெருக்கத்தை அவள் உணர்றா, சிறுமை. அப்போ அந்த பெண் ஆனால் அவள் அழுதுகிட்டே இருந்தாலும் சாப்பிடாமல் இருப்பாளாம். புருஷன் அவளை பார்த்து சொல்கிறாரு, அம்மா 10 பிள்ளைகளை காட்டிலும் நான் உன்னை அதிகமாக நேசிக்கிறேன்,
எனக்கு 10 பிள்ளைங்களை கொடுத்துருந்தா கூட அந்த 10 பிள்ளைங்களை விட நான் உன்னை அதிகமாக நேசிக்கிறேன், நீ ஏன் அழுதுகிட்டு இருக்க சாப்பிடாமன்னு சொல்லி அவள் அதிலெல்லாம் ஆறுதல் அடையலை. அவள் என்ன செய்வாள், நேராக ஆலயத்துக்கு தான் போவாள். அவள் அழுதுகிட்டேனாலும் எங்கே தான் போகிறா, ஆலயத்தில் போனான். ஆலயத்தில் போய் அங்கே போய் என்ன செய்கிறா, அவள் சிலர் சத்தமாக ஜெபம் பண்ணுவாங்க, சிலர் என்ன செய்வாங்க, உதடு மட்டும்தான் அசையும், ஆண்டவரோடு பேசுவாங்க. அப்போ இந்த பெண்மணியும் அப்படி பேசும்போது அந்த ஆலயத்தில் இருந்த ஆசாரியர் இந்த பெண்மணியை பார்த்துட்டு, அந்த நாட்களில் மட்டும் இல்லை, இந்த நாட்கள்லையும் பெண்கள் குடிக்கிறாங்க, ஸ்மோக் பண்ணுறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. அப்போ அவர் நினச்சிக்கிட்டாரு, இந்த பொண்ணு என்னதோ குடிச்சிட்டு என்னத்தையோ வாய் புலம்பிக்கிட்டு இருக்குன்னு நினச்சி சொல்லும்போது அவள் இல்லைம்மா, இல்லையா, நான் மனக்லேசமுள்ள ஸ்திரீ, நான் என்ன செய்ய, நான் சிறுமைப்படுத்தப்பட்ட பெண் அவள் சொல்கிறார் ஆசாரியர்கள் முன்னாடி. அப்போ உடனே அவர் என்ன செய்கிறாரு, அவளை குறித்து அவர் அறிந்து அவளுக்காக அவர் என்ன செய்கிறார், ஜெபித்து அனுப்புகிறாரு. உன்னுடைய மன விருப்பங்களை தேவன் என்ன செய்வார், நிச்சயமாக நிறைவேற்றுவார் என்று சொல்லி அந்த 1 சாமுவேல் புஸ்தகத்தில் அந்த மகளுக்காக அந்த மனுஷன் என்ன செய்கிறார், அந்த ஊழியக்காரர் ஜெபம் பண்ணி அந்த மகளை அனுப்புகிறார். 1 சாமுவேல் 1:16-17 இந்த புஸ்தகத்தில் இவ்விதமாக எழுதப்பட்டிருக்கு. உம்முடைய அடியாளை பேலியாளின் மகளாக எண்ணாதையும், மிகுதியான விசாரத்தினாலும் கிளேசத்தினாலும் இந்நேரம் மட்டும் விண்ணப்பம் பண்ணினேன் என்றாள். அதற்கு ஏலி அந்த ஆசாரியன், சமாதானத்தோட போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றான். அப்போது அவள் என்ன செய்கிறார், அதுக்கப்புறம் துக்கமுகமாக இருக்கலையாம். அவள் என்ன செய்கிறா, ஆண்டோடைய சமூகத்தில் ஆண்டோருக்கு நன்றி செலுத்திட்டு போகிறா. கர்த்தர் அந்த நாளில் அவளை நினைத்தருளினார். அவளுக்கு ஒரு நல்ல ஆண் குழந்தையை கொடுத்தார். அவள் ஒரு பொருத்தனை செய்கிறார். என்ன பொருத்தனை செய்கிறா, 1 சாமுவேல் 1:11 வசனம். இந்த வசனத்தை கேட்டுக்கிட்டு இருக்கிற அருமையான பிள்ளைங்களே, நீங்கள் எதில் சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கிறீங்க, குழந்தை இல்லாமல் சிறுமைப்படுத்தப்பட்டிருந்தீங்கன்னா இன்றைக்கு இந்த பொருத்தனையை உங்களுடைய உள்ளத்தில் வைத்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைந்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன், அவன் தலையின் மேல் சவரன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். எனக்கு அருமையான பிள்ளைகளை, இந்த வசனத்தை கேட்கும்போது அப்போ ஆம்பளை பிள்ளையாக இருந்தால் தான் நம்ம கொடுக்கலாமா? இல்லை, ஆண் பிள்ளை பெண் பிள்ளை எதுவாக இருந்தாலும் சரி, மூத்த சுதந்திரம் அது கர்த்தருடையது. நீங்கள் கர்த்தருக்கென்று நீங்கள் உங்களுடைய குழந்தையை, அந்த பிள்ளையை நீங்கள் ஆண்டவருக்கென்று நீங்கள் ஒரு பொருத்தனை செய்து உங்களுடைய விண்ணப்பங்களை தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் செய்து பாருங்கள். உங்களுடைய சிறுமையிலிருந்து தேவன் உங்களை நினைத்தருள்வார். சங்கீதம் 115:12 வசனம் சொல்லுது, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அப்போ நம்ம சிறுமையில் அவர் நம்மை நினைக்கணும். அவர் சிறுமையில் நம்ம நினைக்கும் போது நாம் அவரை நினைக்கணும். அந்த பெண் சிறுமைப்படுத்தப்பட்டிருந்தா ஆனால் ஆலயத்துக்கு சிலர் போக மாட்டாங்க, வெக்கமாக இருக்குது, என்னை கேட்பாங்க. ஏன்னா ஒரு 2-3 மாதம்தான் ஒரு பிள்ளை திருமணமாகி இருக்குது. அதுக்குள்ளே அந்த பிள்ளைக்கு எங்கேயும் போகிறதுக்கு வெக்கமாக இருக்குது. எல்லோரும் என்னை கேட்குறாங்க, குழந்தையில் என்ன விசேஷம் இல்லையா கேட்குறாங்க. திருமணமாகி 1 ஆண்டுக்குள்ளாக எல்லாம் என்ன செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க, கேட்க சிறுமை அந்த பேச ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க குடும்பத்தில் அவங்க பேச ஆரம்பிச்சிருவாங்க, சொந்தக்காரங்க பேச ஆரம்பிச்சிருவாங்க, சொல்லிக் கொடுப்பாங்க. நான் அப்போவே சொன்னேன் வேறு இடத்துல பார்க்கலான்னு சொல்லி, இப்படி பல விதத்தில் என்ன செய்வாங்க, நெருக்குவாங்க. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் மேலே அவர் நினைவாக இருக்கிறார். சிறுமைப்படுத்தப்பட்டவர்கள் மேல் இன்றைக்கு நம்ம அதற்காக ஜெபிக்க போகிறோம். இந்த ஜெபத்தின் மூலம் தேவன் உங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை நிச்சயமாக கொடுப்பார். இந்த ஆண்டிலே தேவன் நல்ல சாட்சிகளை உங்கள் மேலே கேட்க தேவன் உதவி செய்வார். இந்த டெலிவிஷன், இந்த ஒளிபெருக்கின் மூலமாக இந்த செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் சரி, எந்தெந்த விதங்களிலெல்லாம் நீங்கள் சிறுமைப்படுத்தப்படுறீங்களோ, தீங்கு நாளிலே கர்த்தர் உங்களுக்கு ஒரு நல்ல அற்புதத்தை, விடுதலை கொடுப்பார். ஸோ இந்த பெண்மணிக்கு அழகான ஒரு ஆண் குழந்தை கொடுத்தார். பால் கொடி மறக்க வரைக்கும் அந்த குழந்தையை வளர்த்துது அந்த அம்மா. திரும்ப கொண்டு வந்து ஆலயத்தில் கொண்டு வந்து அந்த குழந்தையை கொடுத்தாங்க. திரும்ப 5 குழந்தையை தேவன் அவள் கொடுத்தார். அவர் ஒரு நாள் நம்ம கையிலிருந்து பறிக்கிற தேவன் அல்ல. இன்றைக்கு தேவன் அந்த சிறுமையை உங்களை நினைத்திருக்கிறார், நம்மை நினைத்திருக்கிறார். நிச்சயமாக நம்மளை நினைக்கணும். வேதம் சொல்கிறது எல்லா இடத்துலையும் நம்ம பார்க்கும்போது அந்த குறித்த காலம் கர்த்தர் என்ன செய்கிறாங்க, கர்ப்பத்தின் இல்லாத இருக்கிறவங்களுக்கெல்லாம் அவர்களை நினைக்கணுமா, நினைச்சாதான் கிடைக்கும். அப்போ அவர் நம்மளை நினைக்கணுமான்னா நம்ம அவரை நினைக்கணும். நாம் அவரை நினைக்க அந்த சிறுமையிலையும் அவர் எனக்கு உதவி செய்வார்னு அந்த பெண் என்ன செய்துச்சு, ஆலயத்துக்கு போனேன். அங்கே போய் அழுது என்ன செய்திருக்கிறா, உபவாசித்து கண்ணீரோடு ஒப்பு கொடுத்து பொருத்தனை செய்து ஜெபம் பண்ணனால கர்த்தர் அவளை நினைத்தருளினார். இன்றைக்கு நம்ம அந்த சிறுமையில் அங்கே கிடைக்கிற ஆசீர்வாதம் பார்த்திங்களா, அந்த சங்கீதம் 41 பாருங்கள், அந்த தீங்கு நாளிலே கர்த்தர் அவனை விடுவிப்பார். என்னென்ன காரியங்கள் என்று சொல்லி பார்க்கும்போது ப்ராக்டிக்கலாக நான் நிறைய காரியங்களை என்னுடைய வாழ்க்கையில் நான் நிறைய கடந்து வந்தேன். அவன் என்ன செய்வாராம், முதலாவது கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடே வைப்பார், அவன் சாக மாட்டான்.
அவனை உயிரோடே வைப்பார். பூமியில் அவன் பாக்கியவனாக இருப்பான், அவன் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பான். அவன் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு அவனை ஒப்பு கொடுக்க மாட்டார். அவங்கெல்லாம் பல விதத்தில் அவனை குறித்து ஏதாவது என்ன செய்வாங்க, தீமையான காரியங்களை அவனுக்கு பிளான் பண்ணலாம். அவன் அழிஞ்சு போகணுன்னு செய்வினை வைக்கலாம். எனக்கு அருமையான இந்த ஒளிபெருக்கின் மூலமாக இதை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் நினைக்கலாம், எனக்கு விரோதமாக எனக்கு செய்வினை வச்சுருக்காங்க, அது பண்ணியிருக்காங்க, இது பண்ணியிருக்காங்கன்னு ஒன்றும் உங்களை ஒன்றும் செய்யாது. நீங்கள் ஆண்டவராய் இயேசுவை மட்டும் நீங்கள் உள்ளத்தில் வைத்திருப்பீர்களானால், சொந்தமாக நீங்கள் ஏற்றுக்கொண்டிருப்பீர்களானால், ஒருவரும் உங்களுக்கு முன்பதாக கை போட முடியாது. அந்த செய்வினை எல்லாம் என்ன செய்யும், அது அவங்கள தான் திருப்பிக்கிட்டு போகும். நாம் ஜெபிக்க வேண்டியது, ஆண்டவரே அவங்க எனக்கு விரோதமாக இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு தீங்கு வராமல் அவங்கள பாதுகாத்து கூட நம்ம ஜெபம் பண்ணணும். இதெல்லாம் பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம் இருக்கும், 30, 35, 40 வருஷம் கூட இருக்கலாம். நம்ம மஸ்கட் தேசத்தில் இருக்கும்போது ஆண்டவர் எனக்கு ஒரு சொப்பனத்தை வெளிப்படுத்தினார். அந்த சொப்பனத்தின் மூலமாக நிறைய காரியங்களை வெளிப்படுத்துவார். அப்போ இந்த சொப்பனத்தில் ஒன்று, ஒரு பெரிய பஸ்ஸு, அந்த பஸ்ஸில் என்ன செய்கிறோம், சர்ச்சில் இருந்து எல்லோரும் ரிட்ரீட் போகிறோம். நல்ல சந்தோஷமாக ஒரு இடத்துக்கு பாஸ்டர் புதுசாக ஒரு கெஸ்ட்டு ஸ்பீக்கர் வந்திருக்காங்க. எல்லாருமா சேர்ந்து அந்த பஸ்ஸில் பிரயாணப்பட்டு நாங்கள் என்ன செய்கிறோம், போயிட்டுருக்கும்போது நல்லா பாட்டு பாடி சில ஒரு இடத்துல இருட்டு, நல்ல பயங்கரமான இருட்டாக இருக்குது. அப்போ திடீர்னு ஒரு கும்பல், ஒரு திருட்டு கும்பல்கள், அவங்க என்ன செய்கிறாங்க, பஸ்ஸை மறித்து பஸ்ஸில் ஏறுறாங்க. பஸ்ஸில் ஏறிட்டு அவங்க சொன்னாங்க, யாரும் சத்தம் போடக்கூடாது. எல்லோரும் என்ன செய்யுங்க, அமைதியாகிட்டாங்க, பயந்துட்டாங்க, எல்லாம் கத்தியை வச்சுட்டு வந்து நிற்கிறாங்க. இது சொப்பனம் எனக்கு. ஆனால் இது வாழ்க்கையில் எனக்கு அதை தேவன் என்ன செய்தார், நன்றாக அதை விளக்கி கொடுத்து அதை என்ன செய்தார், நிரூபித்து அதை வெற்றியை பெற வைத்தார். ஸோ இது என்ன செய்தாங்க, அவங்க எல்லோரும் அமைதியாகிட்டாங்க, எல்லாம் பயந்துகிட்டு இருக்காங்க, கத்தி வச்சுருக்காங்க கையில். ஒரு ஷீட்டு மாதிரி ஒன்று விரிச்சிட்டு எல்லாம் அவங்க கையில் இருக்கிற பணம், நகை எல்லாத்தையும் கழட்டி இதில் போடு அப்படின்னு எல்லாத்தையும் போட்டாச்சு. எல்லாம் பயந்து போய் எல்லாத்தையும் அள்ளி அதில் போட்டாங்க. திரும்ப அவங்க அங்கே பார்க்குறாங்க. நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கடைசியில் உட்காந்து என்ன செய்கிறோம், இப்போ நாங்கள் பார்த்துட்ருக்கோம் என்னென்ன செய்ய போகிறாங்கன்ட்டு. பார்த்தா அவங்க ஒரு நல்ல ஒரு சூரி கத்தி, நல்ல சுருளாக இருக்குது அந்த கத்தி, பளபளன்னு இருக்குது. அப்போ அதில் ஒருத்தன் சொல்ல, டேய் அந்த பின்னாடி 2 பேர் 3 பேர் உட்காந்துருக்குதுங்க பாரு, இதுங்க தாண்டா ரொம்ப ஜோம் பண்ணுவாங்க, ரொம்ப பெருசாக ஜோம் பண்ணி ஏதோ சாதிக்கிற மாதிரி, போடுறா இந்த கத்தி அங்கே எரியிடா அப்படின்னு. அப்போது ஒரு கத்தியை அவன் என்ன செய்கிறான், எரியிறான் ஒருத்தன். எரியும்போது அந்த பக்கத்தில் இருக்கிற என் ஃப்ரெண்டு மேலே லேசாக பட்டுச்சு, அந்த பிள்ளை அப்படியே கொஞ்சம் சாஞ்சிச்சு. ஆனால் அவளுக்கு ஒரு மரணமோ எதுவும் வரல. ஆனால் அதுக்கப்புறம் திரும்ப அடுத்த ஒருத்தன் என்ன செய்கிறான், அந்த பக்கத்தில் இருக்கா பாரு, அவளை போடுடா அப்படின்னு. அது எனக்கு மேலே வருது, எனக்கு கரெக்டாக என்கிட்ட வருது. இயேசுவின் ரத்தம் ஜெயன் மட்டும்தான் சொன்னேன். இயேசுவின் ரத்தம் ஜெயன் சொல்லும்போது இந்த கத்தி இது வரைக்கும் வந்தது பாருங்கள், என்கிட்ட வந்து அது அப்படியே டேர்ன் ஆச்சுது. அது அப்படியே டேர்ன் ஆகி யார் எரிஞ்சாங்களோ அது அவங்கள ஃபாலோ பண்ணுது. அவங்கள ஃபாலோ பண்ண தொடங்கினோடனே அவங்க பயந்துட்டாங்க. எல்லாம் அடித்து பிடிச்சி எல்லாத்தையும் அவங்க ஒன்று கூட எடுக்கலை, எல்லாத்தையும் அப்படியே போட்டுட்டு அந்த கத்தியை அவங்கள ஃபாலோ பண்ணுது. அவங்க இறங்கி ஓடியே போயிட்டாங்க. உங்களுக்கு விரோதமாக எழும்பு எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். இன்றைய வரைக்கும் ஆண்டோடைய கிருபையினால் எனக்கு விரோதமாக எவ்வளோ காரியங்களை பிசாசு ஏவி விடுறான், எவ்வளோ காரியங்களை அவன் செயல்படுகிறான். ஆனால் தேவன் என்னை என்ன செய்திருக்கிறார், எல்லா தீங்குக்கும் ஆண்டவர் என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் இந்த ஊழியங்களையும் கர்த்தர் பாதுகாத்து வருகிறார். அல்லேலூயா. அதனால் இந்த நாளில் நம்ம சிறுமைப்பட்டவர்கள் மேலே சிந்தை உள்ளவர்களாக, மற்றவங்க கஷ்டப்படும் போது அந்த சிறுமையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு நாம் நல்ல ஜெபிக்கிறவர்களாக, உதவி செய்கிறவர்களாக, அவங்களுக்கு ஆறுதல் சொல்லுவர்களாக இருப்போமானால் நிச்சயமாக தேவனை அவர்களுக்கு உதவி செய்வார். அடுத்தது 3வது வசனம் பாருங்கள், அதில் 41ஆம் சங்கீதம், படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். அவங்க படுக்கையில் வியாதியாக இருப்பாங்களாம். ஆனால் அவங்க சிறுமை வியாதியாக இருக்கிறவங்க, படுக்கையில் இருக்கிறவங்க, சிறுமைப்படுத்தப்பட்டவங்க, குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்க மட்டும் இல்லை, பலவிதமான நிந்தை அவமானங்கள் எல்லாம் இருக்கிறவங்க மட்டும் இல்லை, என்னதான் படுக்கையில் வியாதியாக இருக்கிறவங்க. அவங்கள சிலர் போய் பார்க்குறது கூட யோசிப்பாங்க. நல்லா இருக்க வரைக்கும் என்ன செய்வாங்க, எல்லாம் அனுபவிப்பாங்க. வீட்டில் போய் நல்லா உட்காந்து குடும்பமாக உட்காந்து சாப்பிடுவாங்க, எல்லா இடமும் சுற்றி பார்க்குறதுக்கு அங்கே போவாங்க. ஆனால் ஒருத்தர் கஷ்டப்படுறாங்க, பணத்துக்கு நெருக்கப்படுறாங்க, இல்லைன்னா வியாதி ஆகிட்டாங்க, ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அவங்க இருக்கிற இடமே தெரியாது. அவங்க வியாதியாக கிடக்கிற அவங்களை அவர் என்ன செய்வாராம், நீங்கள் சிறுமைப்படுத்தப்படும்போது கர்த்தர் உங்களை தாங்குவார். ஹல்லேலூயா. எசேக்கியா ராஜா வியாதி படுக்கையில் இருந்தார். அவர் என்ன செய்கிறார், ரொம்ப அழகாக நல்லா ஜெபம் பண்ணுறாரு. என்ன அருமையான ஜெபம். அவர் வியாதி படுக்கையில் ஆன உடனே ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக தேவன் அவருக்கு ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறார்.
என்னென்னா, நீ போய் அவனுக்கு சொல்லு, அவன் காரியத்தெல்லாம் அவனை ஒழுங்குபடுத்த சொல்லு. அவன் சீக்கிரமாக இறந்து போவான். அவனை என்ன செய்ய சொல்லு, அவனை காரியங்களை ஒழுங்குபடுத்துன்னு சொல்கிறாரு. ஏசாயா 38ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது, அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாக இருந்தான். அப்பொழுது ஆமோத்சின் குமாரனை ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றான். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான். அப்பொழுது ஏசாயாவுக்கு உண்டான கர்த்தருடைய வார்த்தையாவது, நீ போய் எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாய தாவீதின் தேவனாக இருக்கிற கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். இதோ உன் நாட்களோட 15 வருஷம் கூட்டுவேன். நான் உன்னையும் இந்த நகரத்தையும் அசீரியா ராஜாவின் கைக்கு தப்புவித்து இந்த நகரத்துக்கு ஆதரவாக இருப்பேன். எனக்கு அருமையான தேவனுடைய இதை வாசிக்கும்போது எவ்வளோ ஒரு ஆறுதல் சமாதானம் கிடைக்குது இல்லை. இதனால் நடந்த சம்பவங்கள் இந்த வேத புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது எல்லாமே இது இஸ் ட்ரூ. இது நடந்தது, சத்தியம். இந்த வேதம் சத்தியங்க, இது நடந்தது. இது எல்லாமே எழுதியிருக்கிறது எல்லாம் உண்மை. இந்த ராஜா வியாதிப்படுத்துக்கிறாரு, படுக்கையில் இருந்தப்போ அவரை பார்த்து என்ன செய்கிறாரு ஆண்டவர், இந்த ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக இப்போ சொல்கிறார், உன் காரியத்தெல்லாம் ஒழுங்குபடுத்துப்பா அப்படின்னு. ஆனால் அவர் என்ன செய்கிறார், ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு. அவர் தாங்கினார். இந்த மரணத்துலேயும் அவரை என்ன செய்கிறாரு, இந்த மரண நேரத்தில் அவரை தாங்கி அவருக்கு என்ன செய்கிறாரு, அவரை பாதுகாக்கிறதே நம்ம பார்க்குறோம். கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தவமாய் நடந்தேனே, உம்முடைய பார்வைக்கு நலமானதை நான் செய்தேன் என்பதை நினைத்தரலும். பாருங்கள், ஆண்டவரையே உலுக்கிட்டார். இன்றைக்கி நீங்களும் நானும் எப்படி ஜெபம் பண்ணுறோம்? அப்பா என்னை ஆசீர்வதியும், எங்கள் அம்மா ஆசீர்வதியும், என் பிள்ளைய ஆசீர்வதியும், இப்படி தான் நம்ம கேட்போம். அப்பா என்னை நினைத்தரலும், என்னை நினைத்தரலும், என்னை நினைத்தரலும். நாமுக்கு ஆண்டவரே எவ்வளோ காரியங்களை நம்முடைய நாமத்தினால ஆண்டவரே எவ்வளோ நிந்தைகளை சுமக்க எனக்கு பலன் கொடுத்தீங்களே. இன்னும் ஒரு 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் நான் என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய கணவருக்காகவும் நான் என்ன செய்தேன். ஒரு சமயம் அவங்க ஃபீவரில் இருந்தாங்க, சுகவீனமாக இருந்தாங்க. அப்போ நான் அவங்களுக்காக ஜெபம் பண்ணது, அப்பா அவங்களுக்கு ஆயுசு நாட்டில் ஒரு 15 ஆண்டுகளை கூட்டி கொடுங்க, அவங்க கட்டாயம் ஊழியம் செய்வாங்க. ஆனால் தேவன் அந்த 15 ஆண்டுகளில் எத்தனையோ அதில் 3 மடங்குக்கு மேலாக அவரை ஆசீர்வதித்து 50 ஆண்டுகள் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய தேவன் கிருபை செய்தார். உங்களுடைய ஜெபம் சிறுமைப்பட்டவர்கள் மேலே நீங்கள் சிந்தை உள்ளவர்களாக இருங்க. வியாதி படுக்கையில் யாராவது இருந்தாங்கன்னா சிலர் போய் என்ன செய்வாங்க, ஜெபம் பண்ணுவாங்க. சிலர் என்ன செய்வாங்க, அவங்க அவ்வளோதான் இனி முடிஞ்சுது, அவங்களுக்கு ஒன்றும் இல்லை, டாக்டர் சொல்லிட்டாங்க, அவங்க சீக்கிரம் செத்து போவாங்கன்னு. அதுக்குள்ளே நம்மளை அனுப்புறது, நம்ம அவங்க வீட்டுக்கு போகிறது அவங்கள நம்ம உயிர்ப்பிக்கிறதுக்கு, அவங்கள பலப்படுத்துறதுக்கு, அவங்க சிறுமையில் அந்த வியாதியில் அவங்க கஷ்டப்படும் போது அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறதுக்கு தான் தேவன் நம்மளை அனுப்புகிறார். அப்போ இன்றைக்கு நம்ம ஆண்டவருடைய கரத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து, தேவனே ஆமாம் ஆண்டவரே, சிறுமைப்பட்டவர்கள் மேல் நாங்கள் சிந்தைகளாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. அவனுடைய வியாதியில் அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவீர். கர்த்தாவே, என்மேல் இரக்கமாய் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், என் ஆத்துமாவை குணமாக்கும் என்று நான் சொன்னேன். எல்லோரும் பார்ப்பாங்க, அவன் எப்படா சாவான்னு சொல்லி பார்ப்பாங்களாம். வசனம் கிளியராக இருக்குது. அவன் எப்பொழுது சாவான், அவன் பேர் எப்பொழுது அழியும் என்று அவங்க என்ன செய்வாங்களாம், சத்துருக்கள் நமக்கு விரோதமாய் பார்ப்பாங்களாம். ஆனால் கர்த்தர் நமக்கு எல்லா தீங்குக்கும் எல்லா பொல்லாப்புக்கும் நேசர் நம்மளை கிருபையாக விலக்கி பாதுகாப்பார். ரொம்ப நல்ல அருமையான வசனங்கள். 8வது வசனம் சொல்லுது, 41:8, தீரா வியாதி அவனை பிடித்து கொண்டது, படுக்கையில் கிடக்கிற அவன் இனி எழுந்திருப்பதில்லை என்கிறார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எந்த சிறுமையில் நீங்கள் வியாதியில் சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கிறீங்களா? படுக்கையில் இருக்கிறீங்களா? படுக்கையில் இருந்துக்கிட்டு இந்த ஒளிபெருக்கின் மூலமாக அந்த செய்தியை பார்த்து கொண்டு இருக்கிறீங்களா? கர்த்தர் இன்றைக்கு உங்களுடைய படுக்கையை மாற்றி போடுவார். உங்களுடைய படுக்கையில் இருக்கிற இந்த வியாதியின் மேலே தேவன் உங்களுக்கு ஒரு ஜெயத்தை கொடுப்பார். என்றால் சிலுவையில் அவர் எல்லா வியாதிகளையும் அவர் ஜெயம் எடுத்திருக்கிறார். இப்பொழுது மனிதர்களால், டாக்டர்ஸ்களால் கைவிடப்பட்ட வியாதிகள் எல்லாமே அவருடைய 39 அடிகள், அந்த 39 தழும்புகளால் நாம் குணமாகிறோம். இந்த உலகத்தில் சுகமடையக்கூடாத வியாதி எதுவுமே கிடையாது. தேவனால் எல்லாமே கூட. இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது.
உங்களுக்கு தீர்க்க ஆயுசை நல்ல உங்களை சுகப்படுத்தி உங்களுக்கு தீர்க்க ஆயுசை கொடுப்பார். இந்த செய்தியின் மூலமாக படுக்கையில் இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு தேவன் ஒரு அற்புதம் செய்வார். 15 ஆண்டுகள் உங்களுக்கு ஆயுசு நாட்களை அவர் கூட்டி கொடுக்கிறார். இதை நீங்கள் விசுவாசியுங்கள். ஆண்டவராகிய இயேசுவின் இரத்தம் உங்கள் பாவங்களை கழுவி சுத்திகரிக்கும். இந்த பகுதியில் இருக்கிற எல்லா ஜனங்களும் உங்களை பார்ப்பாங்க. இவன் செத்து போவான்னு நினச்சோமே, இவன் குடும்பம் இவனுக்கு எவ்வளோ பணங்களை செலவு பண்ணியாச்சு, எல்லாரும் கைவிட்டுட்டாங்க. ஆனால் தேவன் உங்களை பார்க்கிறார், தேவன் உங்களை நினைத்திருக்கிறார். இந்த நேரத்தில் அவர் உங்களை கைவிடவே மாட்டார். அவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறீங்களா? யாரா இந்த குழந்தை இல்லாமல் இருக்கிறீங்களா? இன்றைக்கு ஒப்பு கொடுங்க. இன்றைக்கு வியாதியில் படுக்கையில் இருக்கிறீங்களா? ஒப்பு கொடுங்க. சிறுமைப்பட்டவர்கள் மேல் சிந்தையுள்ளவர்கள் பாக்கியவான்கள். இப்போ உங்கள் மேலே ஆண்டவர் சிந்தை உள்ளவர்களாக ஆண்டவர் ஊழியக்காரர்களாக எங்களை அனுப்பியிருக்கிறார். உங்கள் மேலே பாரத்தோடு கூட ஆண்டவரே இந்த பிள்ளைங்களுக்கு ஒரு அற்புத சுகம் கொடுங்க, இந்த பிள்ளைக்கு ஒரு அற்புதமான ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுங்க. ஒரு பிள்ளை இல்லை ஆண்டவரே, அவங்க விரும்புகிற ரெட்டை பிள்ளை, ஒரே நேரத்தில் ரெட்டை பிள்ளையை கொடுங்க. அவங்க வளர்த்துக்கிடுவாங்கப்பா. அவங்க என்ன கஷ்டப்பட்டுனாலும் வளர்த்துருவாங்க. எப்படியும் இவ்வளோ வாஞ்சியோட பாரத்தோடு இருக்கிறாங்களே, இன்றைக்கி அவங்களுக்கு உதவி செய்யுங்க. கண்களை மூடிக்கொள்வோம். ஆண்டோடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, நல்லா ஒப்பு கொடுங்க. யாரையும் பார்க்காதீங்க. உங்களை ஆசீர்வதிக்கிறது ஆண்டவராக இயேசு மட்டும் தான் ஆசீர்வதிக்க முடியும். அந்த ஆசீர்வாதம் தான் நிலையத்திருக்கக்கூடிய ஆசீர்வாதம். தைரியமாக இல்லைங்க, தைரியமாக. எல்லாம் உங்களை பார்த்து வேடிக்கை தான் பார்ப்பாங்க. மற்ற எல்லாரானாலும் சரி, யாரானாலும் சரி, எல்லோரும் என்ன செய்வாங்க? நம்மளை பார்த்து நிந்திப்பாங்க, துன்பப்படுத்துவாங்க, புறமா பேசுவாங்க, பின்னாடி பேசுவாங்க, அங்கே பேசுவாங்க, இங்கே பேசுவாங்க. எல்லாம் என்ன செய்யும்? நம்மளை இனிமையாகவே தான் கடைசி வரைக்கும் பார்ப்பாங்க. ஆனால் தேவன் உங்கள் மேலே அவர் சிறுமைப்பட்டவர்கள் என்று நினைத்து தள்ள மாட்டார். உங்கள் மேலே அவர் சிந்தையாக இருக்கிறார், உங்கள் மேலே அவர் நினைவாக இருக்கிறார். இன்றைக்கு எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் சரி, தேவனால் குணப்படுத்த முடியாத வியாதி எதுவுமே இல்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே எனக்கு இந்த வியாதி இருக்குது, இந்த வியாதியிலேருந்து எனக்கு ஒரு பரிபூர்ண சுகம் கொடுங்க, நான் எழும்பி நீர் தான் நல்ல வைத்தீர் நான் சொல்லுவேன் ஆண்டவர் என்று சொல்லி ஒரு பொருத்தனை செய்யுங்க. இன்றைக்கு அந்த படுக்கையை மாற்றி போடுவார். தீங்கு நாளிலே கர்த்தர் உங்களை விடுவிப்பார். உங்கள் எல்லோரும் ஆச்சரியப்படுவாங்க. வீட்டில் உங்கள் அப்பா, உங்கள் அம்மா, உங்கள் மனைவி, உங்கள் பிள்ளை, உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க எல்லோரும் ஆச்சரியப்படுவாங்க. ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போமா? நிச்சயமாகவே இந்த ஒளிபெருக்கின் மூலமாக தேவன் உங்கள் வாழ்க்கையில் பெரிய அற்புதங்களை செய்து நல்ல சாட்சிகளை கொடுப்பார். எங்களுடைய ஃபோன் நம்பர்லாம் இதில் உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் மூலமாக பெரிய காரியங்களை செய்வார். இந்த வரும் நாட்களிலே இந்த பகுதியிலே இன்னும் பெரிய பெரிய காரியங்களை செய்யும்படியாக தேவன் இந்த ஊழியங்களை ஆசீர்வதித்து வருகிறார். நிச்சயமாக தேவன் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நீங்கள் இருக்கிற இடத்துல எதிலெல்லாம் நீங்கள் சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கிறீங்களோ தேவன் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார். தகப்பனே, இந்த நல்ல அருமையான இந்த ஒளிபெருக்கின் மூலமாக இந்த செய்திகளை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அவங்க எந்தெந்த விதங்களிலே சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கிறாங்களோ அந்த சிறுமையிலே என் தேவன் இந்த பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் செய்வீராக. நீங்கள் செய்யாமல் நாங்கள் உண்மை விட மாட்டோம். யாக்கோபு போராடியது போல இப்போ நாங்கள் நீர் இந்த ஜனங்களை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உண்மை விடமாட்டேன் ஆண்டவரே. குழந்தை பாக்கியத்தை காத்திருக்கிற கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைக்கு ரெட்டை பிள்ளை கொடுங்க, நான் உன்னை ரெட்டிப்பாய் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்க. நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள், ரெட்டிப்பான நன்மையை தருவேன் என்று சொன்னீங்களே. இன்றைக்கு அந்த ரெட்டிப்பான நன்மையை கொடுங்க ஆண்டவரே. அந்த பிள்ளைக்கு ரெட்டை பிள்ளை கொடுங்க ராஜா. அந்த பிள்ளை எழும்பி ஓடி வந்து இது ஒளிபெருக்கில் சாட்சி கொடுக்கணும். அது 2 குழந்தையை கொண்டு வந்து காட்டணும் ஆண்டவரே. உங்கள் மகிமையை வெளிப்படுத்துங்க. அப்படியே படுக்கையில் இருக்கிற மரணத்தோடு போராடி கொண்டிருக்கிற, இன்றைக்கி செத்துருவான் நாளைக்கு செத்துருவான்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க குடும்பத்தாரெல்லாம், உறவினர்கள் பார்த்துக்கிட்டு. ஆனால் நீங்களும் அந்த மகனை உயிர்ப்பிக்கிற தேவன். தீங்கு நாளிலே அவனை படுக்கையை மாற்றி போடுவேன்னு சொல்லியிருக்கீங்க. இந்த மகனுடைய படுக்கையை மாற்றி போடுங்க, சுகப்படுத்துங்க. ஆயுசு நாளை 15 ஆண்டுகள் கூட்டி கொடுங்க ராஜா. உங்கள் கிருபைக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். அப்படியே இன்னும் சிறுமையில் எந்தெந்த சிறுமையினால் பிள்ளைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களோ தேவன் இந்த பிள்ளைகளுக்கு ஆமாண்டர் ஒரு அற்புதம் செய்வீராக. ரதிகா பாபா, தேங்க்யூ லார்ட். நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. உங்களுடைய பிள்ளைகளை தொடர்ந்து நீர் வழி நடத்துங்க, பாதுகாத்துக்கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. துதிகன மகிமை உமைக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன். ஹல்லேலூயா.